இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் ஒன் அப்படிங்கிற ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஏர்ட்ராப்பில் நம்ம வந்து OLE அப்படிங்கிற ஆல்ரெடி லிஸ்ட்டான டோக்கனை வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும், குக்காயின், கேட்டா, டெக்ஸோ, மெக்ஸி, பிட்மார்ட் அப்படிங்கிற நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம இதில் ஏர்ன் பண்ணுற OLE டோக்கனை நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. இதில் இந்த ஏர்ட்ராப்க்கான லிங்க்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே. இதில் எப்படி நம்ம OLE டோக்கன் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் எப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேவா, அந்த ஏர்ட்ராப்பில் நமக்கு ஜெம்ஸ் வந்து தருவாங்க. அந்த ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீக்லி ஒன் டைம் வந்து OLE டோக்கனை நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இந்த OLE டோக்கனை வந்து செல் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கே நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் த்ரஸ்டர் பினான்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸில் கூட நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, OLE டோக்கன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. OLE டோக்கன் ஏர்ன் பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. இப்போ ஏர்ட்ராப்குள்ளே போகலாம். இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணுற வாலெட்டில் அட்லீஸ்ட் 0.005 எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஓகேவா, இந்த பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் 0.005 எத்தீரியம் வந்து இருக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம வாலெட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ETH வந்து நான் வந்து பை பண்ணுறேன் எத்தீரியம். ஓகே, ஒரு 0.0067 ETH வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஓகே. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்ட்ரா வந்து கொடுக்குறேன். வித்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா PNP நெட்வொர்க் கொடுத்தீங்க அப்படின்னா பீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து இந்த ஏர்ட்ராப்புக்கு டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஏர்ட்ராப்புக்கு எந்த வாலெட்டை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வாலெட்டில் உள்ள எத்தீரியம் அட்ரஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, நான் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேருந்து என்னுடைய வாலெட்டுக்கு நான் வந்து ETH வந்து PNP நெட்வொர்க்கில் நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பீஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண ETH வந்து ரிசீவ் ஆயிடுச்சு PNP நெட்வொர்க்கில். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓல்டோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஷாப்பில் இந்த லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம இந்த PNP செயினில் உள்ள அந்த ETH நம்ம வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். சென்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. கன்ஃபார்ம் அண்ட் சென்ட். ஓகே, நெட்வொர்க் பீஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, பீஸ் கம்மியாக தான் போகுது. கன்ஃபார்ம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, PNP செயினோட ETH நம்ம வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க் மாற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த ஏர்ட்ராப்பை வந்து அட்டன் பண்ண போகலாம். ஓகே, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஏர்ட்ராப். ஓகேவா, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இன்வைட் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா இன்வைட் கோட் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ அதில் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஓகே, ஓகே. வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிடீம் இன்வைட் கோட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாஸ்க் இருக்குது. 6 டாஸ்க். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சைன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திங்கன்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் இல்லைனா OKX வாலெட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்விட்டரை வந்து கனெக்ட் பண்ணுற டாஸ்க். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ட்விட்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய அதிகமாக ஜெம்ஸ் வந்து கிடைக்கும்.
ஸோ கொஞ்சம் ஓல்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கனெக்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய ட்விட்டரை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். அத்தாரிஸ் ஆப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஃபாலோ கொடுங்க. ஓகே, ஃபாலோ பண்ணியாச்சு. பேக் வந்துக்கலாம். ஓகே, அதுவும் அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேவா, ஜாயின் லைன் அப் ஸ்டீலிங் கேம் லிங்க் அப் வித் 0.005. ஓகேவா, இதுக்கு தான் நம்ம அந்த 0.005 ETH வந்து தேவைப்படும் சொல்லியிருந்தோம், அதுவும் பிளாஸ்ட் நெட்வொர்க்கில். ஓகேவா, இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ லிங்க் அப் வித் 0.005 ETH அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணலாம். ஓகே, நம்ம வாலெட்டை போய் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணோம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பீஸு பிளாஸ்ட் நெட்வொர்க் ETHல. ஓகேவா, கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கிளைம் யுவர் ஃபஸ்ட் ஏர்ட்ராப்னு இருக்கும். ஸோ அதை கிளைம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்விட்டரோட ஏஜை பொறுத்து உங்களுக்கு ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆன் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுடைய ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு ரிசீவ் ஆன அந்த ஜெம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, அங்கே பார்த்திங்கன்னா ரிவார்டு அப்படின்ட்டு இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜெம்ஸை. ஓகேவா, ஓகே, இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1476 ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, ஓகே, இதில் வேறு எப்படிலாம் ஜெம்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்கன்னா அந்த பேஜ் தான் வரும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி 500 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 500 ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஈவன். ஓகேவா, லைக்ஸ் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து டெய்லி 500 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். எதுக்கு லைக் பண்ணணும் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும். ஓகேவா, நிறைய போஸ்ட் இருக்கும். ஓகே, அந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைக் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் பண்ணாலே உங்களுக்கு 500 ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகே, ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேவா, கொஞ்சம் நீங்கள் லைக் கொடுத்துட்டு ரீப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேவா, இந்த லைக் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இந்த லைக் மூலமாக டெய்லி உங்களுக்கு 500 ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த லைக் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மறந்துடாதீங்க. ஓகேவா, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லைக் ஒரு 5 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி இந்த 500 ஜெம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரெஃபர் லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணுற மூலமும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, இந்த ஜெம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜெம்ஸ் இருக்கோ அவ்வளோ OLE டோக்கன். ஓகேவா, இப்போ 1476 ஜெம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டோக்கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 வீக்கில் வந்து உங்களுக்கு OLE டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஓகேவா, ஜெம் வில் பி கன்வெர்டட் இன்டு OLE டோக்கன். ஓகேவா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி OLE டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம KuCoinல வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் பண்ணதுக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ். ஓகே, டோட்டல் வந்து 1476 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஜெம்ஸ் இருக்குது, அதாவது 1476 ஜெம். ஓகேவா, பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா $57 ஒர்த்து. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் டெய்லி உங்களுக்கு 500 ஜெம்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும், அதாவது OLE டோக்கன். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, அது ஒரு QG ஏர்ட்ராப். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட் 1 ஏர்ட்ராப் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
பி எலிஜிபிள் ஃபார் T1 நேட்டிவ் ஏர்ட்ராப் அப்படிங்க, அதாவது T1 நேட்டிவ் ஏர்ட்ராப்புக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேவா? இந்த T1 அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் 1 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6 அன்னைக்கு KuCoinல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த D1 ஏர்ட்ராப்பும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அந்த கிளாஸ் ETH வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 24 அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்லாக் ஆயிரும். ஓகேவா? இப்போதைக்கு லாக்கில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. மார்ச் 24 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் வித்ட்ரா யுவர் லாக்டு ETH. ஓகேவா? இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்து பே பண்ண அந்த 0.005 எதீரியம் பிளாஸ்ட் நெட்வொர்க் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மார்ச் அன்னைக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப்பில் உங்களுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் 24 மார்ச்சில் நீங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி 500 ஜெம்ஸ் தர்றாங்க அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1000 ஜெம்ஸ் அண்ட் டெய்லி 500 ஜெம்ஸ். ஓகேவா? நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வாய்ப்பு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஒரு ஹியூஜ் ஏர்ட்ராப். டெய்லி உங்களுக்கு 500 ஜெம்ஸ் அந்த லைக் பண்ணுறது மூலமாக கிடைக்கும். அதாவது 500 OLE டோக்கன், அதாவது $20 உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஏர்ட்ராப் பற்றினா அடுத்தடுத்த நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டெலகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க. லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே.